தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தன்னை சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிறது. சமூக நீதி அரசு என்று சொன்னால் என்ன? தமிழகத்திலே இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் நாங்கள் ஒரு நீதியை தருவோம் என்று சொல்லுகிறார்கள். எல்லா சமூகத்திற்கும் நீதி கிடைச்சிருக்குதா? அருகில் இருக்கிற வேங்கவயல் பிரச்சனை, அருகில் இருக்கிற வேங்கவயல் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஏறத்தாழ 2 ஆண்டுகளை தொடுகிறது. அவர்கள் குடிக்கிற வேங்கவயல் கிராமத்தினுடைய மக்கள் குடிக்கிற தண்ணீரிலே ஒரு நாள் காலை மலம் மிதக்கிறது. ஆகா, மலம் மிதக்கிறது என்று சொல்லி எந்த இளைஞர் பார்த்து காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தாரோ அவரே 2 வருஷம் கழிச்சு அவர்தான் மலத்தை கலந்தார் என்று சொல்லி அவரை பிடிச்சு சிறையில் அடைக்க துடிக்கிற அரசாக இந்த காவல்துறை சிபிசிஐடி இருக்கிறது. எந்த வகையில் நியாயம்? நான் கேட்கிறேன். 2000 வருடம் திருநெல்வேலி மாவட்டத்திலே 2000வது வருடத்திலே அங்கே ஒரு பள்ளிவாசலிலே அப்துல் ரஷீத் என்று சொல்லுபவர் இதே போல ஒரு நோன்பு மாத காலத்திலே இரவிலே அத்துமீறி நுழைந்த கயவர்கள் பள்ளிவாசலிலே வெடிகுண்டு வீசி அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்லுகிறார்கள். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. பள்ளிவாசலில் நுழைந்து தாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி பேரணிகள் போராட்டங்கள் நடக்கிறது. அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக